எல்லோரும் நாம் கையெழுத்திடுவோம். வீடு வீடாக கையொப்பம் வாங்க வேண்டும். ஒரு வீட்டிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். உங்களுடைய வாக்கு உங்களுடைய உரிமை. உங்களுடைய வாக்கை யாரும் பறிப்பதற்கு அனுமதிக்க கூடாது. உங்களுடைய வாக்கை திருடுவதற்கு அனுமதிக்க கூடாது. உங்களுடைய வாக்கு உங்களுடைய உரிமை என்பதை நாம் ஒரு வீடாக எடுத்து சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த கையெழுத்து இயக்கம் என்பது 5 கோடி கையொப்பங்கள் வாங்குவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி கையெழுத்து நிச்சயம். ஆனால் லட்சியம் 2 கோடி கையெழுத்து. 2 கோடி லட்சியம், 1 கோடி நிச்சயம் என்ற வகையில் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் முப்பத்தி 6வது தலைவர் அவர்கள் கௌஷிக் அவர்கள் மேடை அருகே வந்து தலைவரிடம் மாநில தலைவர்களிடம் பெற்றுக் கொள்ளவும். கௌஷிக் அவர்கள், திரு ஆனந்தன் அவர்கள், நாணி அவர்கள், ராபு அவர்கள், மாநில தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் 10 பேர் மாநில தலைவர் அவர்களிடம் இந்த கையெழுத்து புத்தகத்தை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். முதலிருந்து பெற்றுக் கொள்கின்றோம். மாநில தலைவர் அவர்களின் கலந்தால் இந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்கின்றோம். இவரு சொன்ன மாதிரி இன்று வேலூர் மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு டிகாராம் ஏற்பாட்டில் மற்றும் மாநில நிர்வாகி இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர் திரு அருணாச்சலம் மற்றும் எல்லா துறையும் சார்ந்த பொறுப்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கையெழுத்து இயக்கத்தை இங்கே இன்று ஏற்கனவே தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நான் கலந்து கொண்டிருக்கிறேன். 1 கோடி நிச்சயமாக கையெழுத்தை பெறுவோம். 2 கோடி லட்சியமாக வைத்திருக்கிறோம். இந்தியா முழுவதும் 5 கோடி கையெழுத்துக்கள் வாங்க இருக்கிறோம். அதில் 1 கோடி கையொப்பம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து குடியரசுத் தலைவருக்கு செல்லும். அது எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய முகமாக குரலாக இந்த தேசத்தில் இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இடம் ஒப்படைப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். நன்றி. வேற அது இன்னும் வந்துங்க, தேர்தல்லாம் இன்னும் நெருங்கல. தேர்தல் நெருங்கும் போது அதை பத்தி சொல்லுவோம் உங்ககிட்ட. ரைட். அடுத்தது பாஜக தான் முழு காரணம் அப்படின்ட்டு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. டிஜிட்டல் வளர்ச்சிக்கு காரணம்னு அண்ணாமலை சொன்னார்னா, எங்க தலைவர் ராகுல் காந்தி டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வாக்கு விவரங்களை கொடுங்கன்னா இல்லைன்றாங்களா? அப்ப எங்க டிஜிட்டல் மயமாயிருக்காது? ஒண்ணு அது உண்மையா இல்ல இது உண்மையா? டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு தொடர்ந்து சொல்றீங்க. அதை எங்க தலைவர் கேட்கிறாரு, நீங்க டிஜிட்டல் மயமாக்கிட்டீங்க, எல்லா டேட்டா பேஸும் உங்ககிட்ட இருக்கு, எங்களுக்கு இந்த தரவுகளை கொடுங்கன்னா இல்ல, அப்படிலாம் இல்ல, டிஜிட்டல் மயம் இல்லைன்றாங்க. இது அது உண்மையா இது உண்மையா? ஜிஎஸ்டி குறைப்பு மிகப்பெரிய சாதனை. என்ன சாதனை? நாங்க தொடர்ந்து 8 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஜிஎஸ்டி என்பது காங்கிரஸ் கொண்டு வந்தது எதிர்த்தார். ஒருத்தர் யார் எதிர்த்தார்னா, குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்து இன்னைக்கு பிரதமரா 11வது ஆண்டு அடி எடுத்து வைத்திருக்கிறார், எதிர்த்தார். ஜிஎஸ்டியை இந்தியாவுக்குள் அனுமதிக்க மாட்டோம்னார். கடைசி வரைக்கும் எதிர்த்துட்டு தான் இங்க பிரதமரா வந்தார். அதுல தமிழ்நாட்டுல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விடவே மாட்டோம் ஜிஎஸ்டின்னாங்க. நாங்க சொன்ன ஜிஎஸ்டி 18 விழுக்காடு. இந்த தேசத்து மக்கள் 18 விழுக்காடுக்கு மேல தாங்க மாட்டாங்க. மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தின ஜிஎஸ்டி 40 விழுக்காடு. ஐரோப்பா கண்டத்துல தாங்குவார்கள், அமெரிக்காவில் தாங்கிக் கொள்வார்கள். இந்த நம்முடைய நாடு வளரும் நாடு, வளர்ந்த நாடு இல்லை. ஆகையால 18 விழுக்காடுக்கு மேல போகாதீங்கன்னாரு. 40 விழுக்காடு போட்டார். மருத்துவமனைக்கு உயிர் காக்கும் ஐசியு சிசியூல போனோம் என்னாலும் ஜிஎஸ்டி. மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி. பெண்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலும் அதுக்கு ஜிஎஸ்டி. எல்லாத்துக்கும் போட்டார்.
என்ன ஆச்சு? உலக ஆய்வறிஞர்கள்லாம் ஒரு ஆய்வு நடத்தினாங்க, இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு. இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு இந்தியாவின் மக்களுடைய சிறு சேமிப்பு காலியாகிவிட்டன. அதற்கு கூடுதலாக இப்பொழுது கடன் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள்னு ஆய்வறிக்கை. அதனால என்ன நெட் ரிசல்ட்னா, இந்தியாவுடைய பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு போயிடுச்சு. உடனே வீழ்த்து கொண்ட மோடி அவர்கள் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர்கள் சொன்னதை கேட்காமல் இப்பொழுது நாங்கள் 18 விழுக்காடுக்கு திரும்புகிறோம், குறைக்கிறோம் சொல்றார். அப்போ இந்த 8-9 ஆண்டுகளா இந்த மக்கள் பட்ட இன்னல்களுக்கும் வேதனைகளுக்கும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் யார் பதில் சொல்வது? 1 கோடியா 2 கோடியா? ஏறக்குறைய 60 லட்சம் கோடிக்கு மேல் இந்த வரியை வசூல் பண்ணியிருக்கிறார்கள். யாருக்காக இந்த வரி? அம்பானி அதானிக்காக. ஆகவே நாட்டு மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலில பாடம் புகட்டுவார்கள். இபிஎஸ் தொடர்ந்து வந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டுன்னு சொல்லிட்டு வர்றாரு. நீங்க கூட்டணியில இருக்கீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவருடைய ஆட்சியில எப்படி சட்டம் ஒழுங்கு இருந்தது, அவருடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பார்க்கப்பட்டது, அதை எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட வெள்ளை அறிக்கையோட எடப்பாடி பழனிசாமி அவர்களை உட்கார சொல்லுங்க. இங்க ஆட்சியாளர்களும் உட்காரட்டும், நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. அவர் எப்பொழுது முதலமைச்சராக வந்தால் மாதத்திற்கு என்னென்ன அசம்பாவிதங்கள் நடந்தன, வருடத்திற்கு எத்தனை அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறாரு, அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பதவி இறங்கும் போது எத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கிறது, இதையெல்லாம் அவர் சொல்லட்டும். சொல்லிட்டு பேர் பண்ணட்டும். அப்ப அவர் உள்நோக்கத்தோடு தான் இதை சொல்லிட்டு வர அரசியல் செய்யறாரு. அரசியல் செய்யறது அதை எப்படி செய்யணும்னு தெரியல. அவருக்கு ஒன்னா எங்க காங்கிரஸ் தலைவர்கிட்ட வர சொல்லுங்க, நாங்க சொல்லி கொடுப்போம். அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் தனி மனித விமர்சனங்களை முன்வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரு நியாயமா, நீங்க பத்திரிகையாளர், ஒரு தர்மத்தோட இருக்கிறவங்க, ஒரு தலைவர் போய் பிச்சைக்காரர்கள், ஒட்டு போட்டை சட்ட போட்டவர்கள், இந்த வார்த்தைய அரசியல் நாகரிகம் இல்லாத தலைவர்கள் கூட இதை பயன்படுத்தலாமா? நீங்க சொல்லுங்க. ஒரு கட்சி தலைவரை பார்த்து பிச்சைக்காரன், ஒட்டு போட்டு சட்டை போட்டவன் அப்படிலாம் பேசலாமா? அவரோட பேச்சு குறிக்கிறதா நினைக்கிறீங்க? வன்மம் தான், அவருக்கு பேச தெரியல, வயதானவர், அவரை மன்னிச்சிருவோம், விட்டுருங்க. நாகேந்திரன் ஒவ்வொரு துணி கடைக்கா போய் துணி கடையுடைய அந்த ஜிஎஸ்டி வரி அது குறைஞ்சிருக்கு, அதனால அந்த துணி விலைகள்லாம் குறைஞ்சிருக்கான்னு ஒரு விசிட் பண்ணி. சரி, 8-9 ஆண்டுகளா உள்ள பாதிப்புக்கு யார் பதில் சொல்றது? இது வரைக்கும் ஒரு வருத்தம் கூட பிரதமர் தெரிவிக்கலையே. பாதிப்பு தானே. அந்த 60 லட்சம் கோடி வசூல் பண்ணியிருக்காங்களா, அது எங்க சென்று இருக்கு? அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். மக்களுடைய வரி பணம் தானே. நீங்க மக்கள் எல்லாம் கடனாளியா இருக்காங்கல்ல, இந்த மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும்ல, மக்களுக்கான அரசா இருக்கணும்ல. எவ்வளவு சிரமத்துல இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள். கரூர் மாவட்ட விவகாரத்துல ஏற்கனவே நீங்க வருத்தம் தெரிவிச்சிருந்தாலும் அந்த ட்விட்டர் டெலீட் பண்ணியிருந்தாரு செந்தில் பாலாஜி. ஆனாலும் இணைஞ்சது காங்கிரஸ் தானே சார்? அப்படி இருக்கும்போது இல்ல, அவங்க முன்னாடி பொறுப்புல இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒதுங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அந்த ட்வீட் போட்டது எங்களுக்கு எல்லாம் வருத்தம். அதை எடுக்க சொன்னாங்க, அவங்க எடுத்துட்டாங்க. அதனால அதோடு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்கள் இதை கையாண்டு கொண்டிருக்கிறார். அது உடனே பிரச்சனை ஒன்றும் பெருசா இல்லை, அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க மாவட்டத்திலே. நன்றி. 6 மாதத்துக்கு முன்பே நீங்க மாவட்ட வாரியா போயிட்டு காங்கிரஸ் பலப்படுத்தணும், மீண்டும் முன்னாள் காங்கிரஸ் முன்னாள் காங்கிரஸ் மாற்றுக் கட்சி இணையல பார்க்க முடியாது சார். யாருங்க அவங்க எல்லாம் கட்சியில இருந்துட்டு போயிட்டு ஒதுங்கிட்டவங்க. அங்க கட்சிக்காரோட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 6 மாதங்களுக்கு முன்பு ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கிட்டு போய் எந்த கட்சியில் ஒன்றா சேர்றாங்க. ஆனா எங்களுடைய வேண்டுகோள், காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்து வருபவர்கள் தோழமை கட்சியில் யாரும் இப்ப வேற எங்கன்னா தோழமை கட்சியில இருந்தா நாங்க சேர்க்கிறோமா? சேர்க்கறது இல்லைல்ல. உறவுல சங்கடம் வரும், வேண்டாம், நல்ல உறவு இருக்குன்னு சொல்றோம். அதுதான் கடைபிடிக்கணும், அதான் தர்மம். தொகுதி பத்தி கேட்டோம். இப்போ வேலூர் தொகுதி பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆட்சியில ஞானசேகரன் எம்எல்ஏ காங்கிரஸ். இந்த மாதிரியான தொகுதிகளை காங்கிரஸ் மீண்டும் உங்களுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். விஜய் காங்கிரஸ் விமர்சிக்க மாட்டேன்றாரு. அதனால காங்கிரஸை விமர்சிப்பதற்கு ஒன்றுமில்லை. காங்கிரஸ் இந்த தேசத்திற்கான கட்சி, இந்த மக்களுக்கான கட்சி. காங்கிரஸை விமர்சிப்பவர்கள் வன்மம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நல்லவர்கள் யாரும் காங்கிரஸை விமர்சிக்க மாட்டார்கள். இல்லை, அது அவருடைய விருப்பம். அவர் தொடங்க இல்ல
Thank you.